வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு நைட்டு டின்னர் ஒன்று பார்க்கலாங்களா? என்ன செம்ம சூப்பரான சப்பாத்தி கிடையாது, பூரி கிடையாது, எதுவும் கிடையாது. செம்ம சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு நான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதே மெத்தட் தான், ஆனால் அவ்வளோ நம்ம சாஃப்டாக நம்ம நல்ல கையால் நல்லா பிசைஞ்சு நல்லா அவ்வளோ சாஃப்டாக நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த நம்ம அது என்னென்ன பொருளோடு நம்ம சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த இதுக்கு தகுந்த காம்பினேஷன் நான் பன்னீர் மசாலா நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு தகுந்த காம்பினேஷனு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸ் நாடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஈவினிங்கில் ஒரு அருமையான ஒரு டின்னர் செய்யலாங்களா? என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம மைதா மாவில் நான் செய்ய போகிறேன். நான் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட்ருப்போம், நம்ம வீட்டில் செய்ய முடியாதுன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம செய்கிறத வச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க பாருங்கள். அந்த அளவு ஈஸியான மெத்தடில் தான் இப்போ இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிண்ணத்தில் நம்ம மைதா மாவு எடுத்துக்கோ. ஒரு கிண்ண அளவு மைதா மாவு, அதில் இதை கொட்டிக்கலாம். இதில் ஒரு ஆப்ப சோடா மாவு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சோடா மாவு இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாவு அப்படியே கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறோங்க. இது கிண்ணம் எடுத்துகிட்டு மாவை தனியாக வச்சுட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இது 250 கிராம் பால் மில்க் அப்படியே ஊற்றிக்கலாம். நான் சொல்கிற அளவுப்படி அப்படியே ஊற்றிக்குங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. தண்ணியெல்லாம் தேவைப்படாது. இதில் ஒரு ஆஃப் கப்பு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 கப்பு நல்ல சுத்தமான நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கங்க, நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டா தான் அது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகும். விஸ்கு வச்சுருந்தா கொஞ்சம் இதில் கலக்கணும். இல்லைன்னா டீஸ்பூனு கூட வச்சு கலக்கிங்க. ஆனால் நல்லா கலக்கணும். நம்ம முட்டை கலக்கிற மாதிரி கலக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஏன்னா அந்த எண்ணெய் ஆயில் அந்த பாலோடு நல்லா மிக்சிங் ஆகணும். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே எப்படிங்க, இப்போ நம்ம இப்போ மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால் தயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைங்க. தண்ணியெல்லாம் தேவைப்படாது, இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் மாவு ஸ்டிக்கியாக தான் இருக்கணுங்க. ரொம்ப அந்த சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரஃப்பாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்க. எல்லாத்தையும் ஒரே வழியாக ஊற்றிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. அதுக்கு இந்த பேஸ்ட் லைக் படாது. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக அகலமாக ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாருங்கள், எனக்கு இது ஆன்லைனில் வாங்கினேன். ஓகேங்களா? இது இதில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கை வலிக்கு நம்ம இது பண்ண நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அதை பாருங்க இப்படி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சால் தான் நமக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. நான் அந்த சாஃப்ட்னஸ் நம்ம ஹோட்டலில் நம்ம செய்கிற மாதிரி அந்த இது இருக்கும். நல்லா கையில் போட்டு நல்லா இது பண்ணி இதை பாருங்கள், இப்படி பண்ணி நல்லா ஒரு 4ஆக மடித்து இதை பாருங்கள், இப்படி பண்ணி கையாலேயே நல்லா குத்துங்க. குத்திட்டு இதை பாருங்கள் அப்படி பண்ணுங்கள். நம்ம கையில் ஒட்டக்கூடாது. பாருங்க நல்லா இது பாருங்க, இப்படி பண்ணணும். நல்லா எவ்வளோ நம்ம சாஃப்டாக பண்ணுறோமோ அந்த அளவு நல்லா இருக்குங்க. அது மாவு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே விட்டுடலாம். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம்
நம்ம எடுத்து நம்ம தவாவில் போட்டு நம்ம சுடலாம். அது அப்படி இதை பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் மாவு எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்படி பண்ணனா அது அப்படியே உப்பி வருது. இது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதே பாத்திரம் இருக்குன்னா இதில் வந்து அப்படியே நம்ம இது பண்ணி அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வந்து 1/2 hour ஊறி போச்சுங்க. நல்லதை பாருங்க, நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 சப்பாத்தி எடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவு மாவு எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவு 2 சப்பாத்தி மாவு நம்ம உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த அளவு மாவு எடுத்துங்க. இதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, நம்ம இது உருட்டுறோமே, அதில் வந்து நம்ம அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த கையாலே இப்படி பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஆல்ரெடி நம்ம எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது இருக்குல்ல, அப்படியே இதை பண்ணி இப்படி விட்டுங்க. இது வந்து ஷேப்பு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேப்பு வந்து இது வேறு மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து நம்ம ரவுண்டாக உருட்டினோன்னா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். இப்படி கொஞ்சம் அப்படி மாற்றமாக தான் இருக்கணும். ஆனால் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும் மாவு. இந்த பாருங்கள், இந்த அளவு கனம் இருக்கணும் மாவு. வந்து இந்த ஓரம் எப்படி இருக்கோ இந்த பாருங்கள், இந்த அளவு. அப்போ தான் நான் ஷேப்பு, நீங்கள் என்னடா இது இப்படி ஷேப்பு வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஷேப்பு வந்து இப்படி தான் வரணும், ஓவல் ஷேப்பில் வரணும். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம வந்து அப்படியே மேலே இதை பாருங்கள் இப்படி தூவிக்குங்க. கொஞ்சம் நம்ம இந்த ஃபேவரெட்டுக்கோசம் இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது நம்ம பறக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே வந்து இது பண்ணிடுங்க. ரொம்ப மெலிசா தீத்தக்கூடாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். நம்ம இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வந்து அந்த மாவோட செட் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போது ரெண்டாவது ஒன்று உருட்டி காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி பண்ணிடுங்க. அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு, ஆனால் கொஞ்சம் கனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சோண்டு எள்ளு பண்ணிக்கலாம், எள்ளு ரப் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே இது தான் நம்ம வந்து வீட்டில் அதை விட சாஃப்டாக இருக்கும் நமக்கு. சும்மா ஒரு கொத்தமல்லி வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். ஏன்னா இந்த ஃபேவரெட்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், அப்படியே போட்டு இது பண்ணிவிடுங்க. அப்படி இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து இதில் மேட்ச் ஆகிடும் மாவோடு சேர்ந்து, அது கீழே விடாது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி அதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை அப்படியே பெரட்டி போட்டுருங்க. அப்படியே பெரட்டி போட்டுருங்க. பெரட்டி போட்டு அப்படியே பாருங்க, ப்ரெஷ் ஒன்று எடுத்துங்க. ப்ரெஷ் எடுத்து தண்ணியை எடுத்துவிட்டு தடவிக்கிங்க. எண்ணெய் கிடையாது, ஆயில் கிடையாது, தண்ணி தான் நான் சொல்கிறேன். தண்ணி தான் நான் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். தண்ணியை ஃபுல்லாக போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க.
இப்போ தோசைக்கல் வச்சுட்டேங்க. இரும்பு கல் வச்சுக்கோங்க, நான்ஸ்டிக் தவா இல்லை. இதை போட்டு நல்லா சூடு ஏறி இருக்கணுங்க. கல் நல்லா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த தண்ணி தடவுன பக்கத்தை கீழே போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இதை பாருங்க, பபிள்ஸ் வருது பாருங்க. உங்களுக்கு கண்ணில் தெரியுதுங்களா? அதை பாருங்க, அதை பாருங்க, அதை வருது பாருங்க, இதை பாருங்க, அதை வருது பாருங்க, இதை எழும்புது பாருங்க, முட்டை எழும்புது பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் எல்லா இடமும் எழும்புங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம தந்தூரி சிக்கனை நம்ம இது பண்ற மாதிரி நம்ம அப்படியே வெறும் இதை இது தவாவை கீழே நம்ம கேஸ் ஸ்டவ்ல காட்டணுங்க. அது உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ. ஓகேங்க, இப்போ பபுள்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு அனல் தெரியுது பாருங்க, அனல் தெரியுதுல காட்டணும். இந்த பாருங்க, கொஞ்சம் நல்லா நல்லா தெரியட்டுங்க. இப்போ இன்னொன்று போடுறேங்க, பாருங்க, நீங்களே பாருங்க. அப்படியே இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க. அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்க, செகண்ட் ஒன்று போடுறேன் பாருங்க, நல்லா வேகுது. இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்க, நல்லா தீஞ்சிச்சு பாருங்க. இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம நைட்டு டின்னர் ஒரு நானோட இப்போ நான் உங்களை ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன். உங்கள் முன்னாடி இதை பிறகு நான் வச்சுருக்கிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். அதே மாதிரி தான், அதே மெத்தடில் தான் இருக்கும். அதை விட சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த நான் இதுக்கு காம்பினேஷன் ஒரு சிக்கன் கிரேவியோ இல்லைன்னா ஒரு குருமாவோ, வெஜ் குருமாவோ எல்லாமே சூட் ஆகும். இதுக்கு நான் பன்னீர் மசாலா வச்சுருக்கேன். இந்த பிறகு உங்கள் முன்னாடி பன்னீர் மசாலா நான் வச்சிருக்கிறேன். நீங்க இதுக்கு காம்பினேஷனான எது இருந்தாலும் உங்களுக்கு அது சிக்கன் குழம்பு எல்லாம் ரொம்ப மட்டன் குருமாலாம் ரொம்ப செம சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, உங்க முன்னாடி தான் வச்சிருக்கேன். அவ்வளோ செம சூப்பராக பாருங்க. நல்லா நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, அப்படி இதாவது இந்த பாருங்க, நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க அவ்வளோ சாஃப்டாக, இந்த பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, அந்த அளவு நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் இந்த பாருங்க, நான் பிக்கிறதுக்குள்ள இந்த பாருங்க, அப்படி பிக்கிறதுக்குள்ள வருது பாருங்க. இந்த பாருங்க, நீங்களும் செய்து பாருங்க. இந்த நைட் டின்னர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.